சைதை துரைசாமியின் மகன் வெற்றி துரைசாமி சென்ற கார் எவ்வாறு விபத்தில் சிக்கியது என்பது தொடர்பாக இமாச்சல பிரதேச காவல்துறையினர் டெமோ செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் கதிரவன். வணக்கம். இது பற்றிய முழு தகவலை சொல்லலாம். சாமியின் மகன் வெற்றி துரைசாமி கடந்த 4ஆம் தேதி இமாச்சல பிரதேசத்துல ஷூட்டிங்காக லொகேஷன் பார்க்க சென்ற போது கார் விபத்தில் சிக்கி மாயமானால் இவருடன் சென்ற கார் ஓட்டுநர் பலியான நிலையில அவரது நண்பர் கோபிநாத் என்பவர் படுகாயத்துடன் உயிர் தப்பியிருக்கிறார். காணாமல் போன வெற்றியை கண்டுபிடிக்க முயற்சியில கடந்த 6 நாட்களாக தேசிய பேரிடர் மீட்பு படையினர், உள்ளூர் காவல்துறையினர், தனியார் நீச்சலர்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று 7வது நாளாக அவரை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில விபத்து நடந்தவுடன் வெற்றி துரைசாமி நீரில், அதாவது இந்த சட்லஜ் நதியில விழுந்திருந்தால் அந்த நீரோட்டத்தில் எவ்வாறு அடித்து செல்லப்பட்டார் என்பது குறித்து ஒரு பொம்மை போன்ற உருவாக்கி அதனை வைத்து தற்பொழுது டெமோ மூலமாக அந்த நீரோட்டத்தின் வழியாக வெற்றி எங்கு அடித்து செல்லப்பட்டிருக்கலாம் என்பதை கண்டறிவதற்காக இமாச்சல பிரதேச போலீசார் ஒரு பொம்மையை வைத்து இந்த டெமோக்களை நடத்தி வருகிறார்கள். அதனை வைத்து அது நீரோட்டம் எங்கு அடித்து செல்லப்படுகிறதோ அந்த பகுதியில் தேடுதல் வேட்டையிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே ஸ்கூபா நீச்சல் வீரர்கள் உதவியுடன் நீருக்கு அடியிலே தேடும் பணியில, பாறைக்கு அடியிலே எங்கே சிக்கியிருக்கிறதா என்பதை தேடும் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில தற்போது இந்த பொம்மையை வைத்து டெமோ மூலமாக அந்த வெற்றி துரைசாமியை தேடும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறதாக காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 13 கிலோமீட்டர் அளவில் சட்லஜ் நதியில் வெற்றியை தேடிய நிலையில தற்போது ஸ்கூபா டைவிங் வீரர்கள் ஆழ்கடலுக்கு சென்று 8 கிலோமீட்டர் தூரம் வரை வெற்றியை தேடி உள்ளதாகவும் இமாச்சல பிரதேச போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். ஏற்கனவே இதே போன்று விபத்துகள் சிக்கி பலர் உயிரிழந்த நிலையில சிலரின் உடல்கள் கிடைத்திருப்பதாகவும் இருப்பினும் வெற்றியை கண்டறியும் பணியில தொடர்ந்து ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 7வது நாளாக வெற்றி துரைசாமி தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன்.